வணக்கம். என்னண்டா இப்போ இந்த வீடியோ தான் நான் பார்க்க வந்திருப்பீங்கள். சரியா 175 கிலோமீட்டர் 4 டேஸ் மொத்தமாக பார்த்தா 4 மணித்தியாலம் 4 நாட்கள். இப்போ எந்த பாதைன்னு இப்போ சொல்லிடுறேன். நான் பெருத்துறையிலேருந்து கொடியம் அப்படியே பல பிறந்தன் கிளிநொச்சி வவுனியாவிலேருந்து மதவாச்சி அன்றாதபுரம் அந்த ரோட் அன்றாதபுரத்துலேருந்து ரம்புள்ள குருநால கொழும்பு. இப்போ இந்த வரைக்கும் வந்து கொழும்பு கண்டி மாத்தலை தம்புள்ள குருநால மீந்தலை அன்றாதபுரம் போயில மீந்தலை வவுனியா கிளிநொச்சி அடுத்தது வவுனியா கிளிநொச்சி அடுத்து என்ன கொடியாமம் வரணியா அப்படி அதில் வந்து பெருக்கிறேன். ஓகே, அதோட வந்து இப்போ வர வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்தா தான் உங்களுக்கு விளங்கும். விருப்பம் வேண்டாம் ஃபுல்லாக பாருங்கள். ஃபுல்லாக பார்த்தா நல்லா இருக்கும். எடிட் வந்து என்னால் முடிஞ்ச அளவு சோங்கெல்லாம் போட்டு எடிட் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். ஓகே பாய். அதோட பெல் பட்டன் கிளிக் பண்ணி வாங்க வீடியோக்குள்ளே வாங்க. இப்போ என்னென்னா ட்ராவலிங் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். இப்போ வந்து சரியாக 4:40 செய்யுது. கொழும்பு ட்ராவலிங் ஸ்டார்டிங். கேமரா இப்போ லைட் இல்லாமல் இருக்குது, தான் கிளியர் இல்லாமல் இருக்குது. ஓகே பாய். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா கொடியாம டவுன் தாண்டியாச்சு. சரியாக 22 கிலோமீட்டர் வந்தாச்சு. எப்படியும் கிடக்கு கிலோமீட்டர் 384 360 கிலோமீட்டர் இருக்கு. பார்த்தீங்கன்னா பழைய தாண்டியாச்சு. இங்கேண்டா பல டவுன் பெட்ரோல் சைட் எல்லாம் தாண்டியாச்சு. நீ வர போகிறது இயக்கச்சியும் ஆனையிரவும் கிளிநொச்சி அதை வவுனியா அங்கால மேப்லாம் பார்க்கணும். ஏண்டா ஆனையிரவு வந்தாச்சு. வந்து ஆனையிரவு ரயில்வே ஸ்டேஷன் ஆனையிரவு வந்தாச்சு. இனி இருக்கிறது பரந்தனம் கிளிநொச்சி அங்கால வவுனியா அங்கால வந்து பார்க்குறோம். எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆனையரில் இருக்கு. நல்லா இருக்கு. அந்த என்ன பழங்காலத்தான் என்னென்னு சொல்கிறது எனக்கு பேரும் தெரியலை. ஆனையரவு ஆமி போயிருந்தது பக்கத்தில் இருக்குது. ஏன்னா தெரியா அண்டே தான் தெரியும். ஃப்ரீ அண்டு இது என்னென்று தெரிஞ்சால் கவுண்ட் பண்ணுங்க. தெரியலை, ஏதோ போருக்கு பயன்படுத்துகிற மாதிரி தான் கிடையாது. வேறு என்ன இதில் பார்க்க மாதிரி ஒன்றும் இல்லை. அங்கானிக்கு அந்த சைக்கிள் தெரியுதா? ஓகேங்கண்டா பரந்தன் டவுனுக்கு வந்தாச்சு. இதுதான் பரந்தன் டவுன். இன்னும் வவுனியாவுக்கு 80.5 கிலோமீட்டர் இருக்குது. பரந்தன் டவுன். நீ அடுத்தது வந்து கிளிநொச்சி டவுன். அங்கால ஒரு காடு ஒன்று இருக்குது. அங்கால வவுனியா இருக்குது. என்னண்டா இதால தான் முல்லைத்தீவு வருது காட்டுறேன். இந்த பாதையெல்லாம் முல்லைத்தீவு வருது. ஓகே, பஸ் உண்டு. இதான் முல்லைத்தீவு வர. கிளிநொச்சி வந்தாச்சு. கிளிநொச்சி டவுன் தாண்டியாச்சு. முருகண்டியும் தாண்டியாச்சு. அங்கே பின்னுக்கு இருக்கா அதான் முருகண்டி கோயில். அடுத்த நீ வவுனியா டவுன் தான். ஏண்டா கொக்காவில் என்ன கொக்காவில் சைனா பேர் மாதிரி கிடக்கு. இந்த டவர் தான் நான் வந்த டவர்களில் டபுள் மடங்கு டவர். அந்த ஃபோட்டோ வீடியோவில் தான் பார்க்க பிடிக்கிறக்கே ஒழிய என்னென்னு சொல்கிறது எங்களோட ஊர்லாம் இருக்குது நார்மல் டவர். அதுன்ற டபுள் மடங்கு உயரத்தை பார்க்கவே தெரியும்னு நினைக்கிறேன். ஆனால் வீடியோவில் தெரியுது இல்லையா. இப்போ வந்து கொக்காவில் இன்னும் வவுனியாவுக்கு ஏதோ 25-30 கிலோமீட்டர் அங்கடாக்கு. ஏன்னா அந்த காட்டுப்பா
யானை அன்னைக்கு வந்து போன வீடியோலையும் பார்த்துருப்பீங்க. யானை அன்னைக்கு வந்து போட்டுற அந்த பொட்டடிக்கு வந்தாச்சு. திஸ் இஸ் த ரோட். எப்படி இருக்கு ரோட்? அப்படியே சும்மா அந்த மாதிரி நேராக போகுது. ரோட்டை பார்க்கவே சட்டப்படியாக இருக்கு. வாராக்கள் வந்து ரோட்டை பாருங்க. நான் ரோட்டால் போய் கண்டிக்கிறேன். இவ்வளோன்னு தான் செய். அதோட எல்லோரும் கமெண்டில் இருக்கிறீங்க தனியாக வந்தீங்கன்னோ தனியாக தான் வந்தேன் நான் கொழும்புக்கு. யாழ்ப்பாணத்துலேருந்து கொழும்பு ஒரு நாள் கமெண்டில் ஓட்டிருந்த யாழ்ப்பாணத்துக்கு 363 கிலோ 368 கிலோமீட்டர் தானே என்ற கொழும்பு மட்டும். அது வந்து என்னென்னா 368 கிலோமீட்டர் தான் போகிறது. சரி வாரல் அதான் 768 கிலோமீட்டர். ஓகேயா? நான் ரோட்டு எப்படி இருக்கு? அந்த மாதிரி இருக்கா? மரங்கள் எல்லாம் சும்மா வேறு இதுக்கே தான் கொஞ்சம் பத்தையாக இருக்குது. அங்கால நல்ல பெரிய மரங்கள் இருக்குது. புளியங்குளம் இன்னும் வவுனியாவுக்கு 27 கிலோமீட்டர் இருக்குது. 27. காடெல்லாம் தாண்டி வந்துட்டோம். இனி அடுத்த வவுனியாவுக்கு அடுத்த காடு இருக்குது. இதுக்கு தான் கொஞ்சம் வெயில், மற்றபடி இல்லை. ஓகே, லைக் பண்ணுங்க. லைனாக போகுதா? இந்த மரங்கள் எல்லாம் சும்மா அந்த மாதிரி போட்டோ தான் சின்ன மரம் மாதிரி காட்டுது. அடியே சும்மா அப்படி இருக்கு. ரோட்டெல்லாம் இங்கே வந்த ரோட்டு தான். இந்த ரோட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஒரு மாதிரி வவுனியா வந்தாச்சு. எத்தனை கிலோமீட்டர்ண்டா 100 என்ன தான் 145 கிலோமீட்டர் ஆகுமோ. வவுனியா வந்தாச்சு. அதாவது சரியாக 4:30க்கு வலிக்கிட்டேன் நான் பேத்துறையிலேருந்து. இப்போ சரியாக 1:10 அதாவது எவ்வளோ நேரம் கணக்கை பார்த்துக்கொள்ளுங்க. ஓகே, வவுனியா வந்தாச்சு. இனி அடுத்த அனுராதபுரம் அப்படியே போக வீடியோ வரும், பார்த்து லைக் பண்ணுங்க. சுருவல் பார்த்தீங்கன்னா தெரியும். கண்டிக்கு இன்னும் 178 கிலோமீட்டர் இருக்குது. நான் இப்போ எங்கே நிற்கிறேன்டா வவுனியா பஸ் ஸ்டாண்ட் தாண்டிட்டேன். நீ கண்டிக்கு தானே போகணும். கண்டி ரோட்டன்னு தான் நிற்கிறேன். மேப்பில் பார்த்துட்டு சொல்கிறேன். வவுனியா பஸ் ஸ்டாண்ட் தாண்டியாச்சு. மத்தியமானத்துக்குள்ள வந்துட்டேன். இன்னும் அனுராதபுரத்துக்கு 37 கிலோமீட்டர் தான் கிடக்கு. ரோட் அப்படி சட்டப்படி இருக்கலாம். மரங்களோட உயரம் போஸ்ட்டுக்கு டபுள் மடங்கில் எல்லாம் அங்கே நின்றது. ஆக்கள் டூரிஸ்ட் ரோட்டா கூட வந்தபடியா வீடியோ எடுக்கல. ரோட் அப்படி இருக்கண்டு. ரோட்டு பிடிச்சிக்கலாம் கவுன் பண்ணுங்கோ. அப்படி இருக்கு ரோட். அங்காளி பக்கம் பள்ளமாக இருக்கு. ஓமா அந்த மாதிரி வாகனம் எல்லாம் போகுது. கடையெல்லாம் இல்லை, ஆனால் சோடா குடிச்சாச்சு. மரத்துண்டு மயிலெல்லாம் போயிட்டு. இந்த வீடு வந்து நல்லா இருக்கு. உள்ள தோட்டம் எல்லாம் கிடையாது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. திஸ் இஸ் மை சைக்கிள். இதான் மேடாக கிடக்கு. இதே மேடா மேடியல் வரும். எப்படியும் மத்தியமாக வந்துட்டேன் தானே. மேடு தானே. இன்னும் 37 கிலோமீட்டர் இருக்கு. ஆமாம், இந்த மரங்கள் எப்படி இருக்கு? மரங்கள்லாம் சும்மா சந்த மாதிரி இருக்கு. ரோட்டும் அப்படியே நேராக இருக்கு, மரமும் அப்படியே ஒரு லெவலாக இருக்கு. இது நல்ல பள்ளமாக கிடக்க. சும்மா சைக்கிளெல்லாம் உழக்கவே இல்லை. சும்மா அந்த மாதிரி பிச்சு கொண்டு போகுது. இடம் எப்படி இருக்கு? இடம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ரோட்டெல்லாம் அந்த மாதிரி வேற லெவலில் இருக்க. இந்த இடம் வேற லெவலாக இருக்கு. நல்லா கூலாக இருக்க. வேற லெவலில் மரம் எப்படி எல்லாம் சிங்களத்தில்
சிங்கள ஒரு கடையில் சோடா போய் கேட்டேன், ஐசன்னு சொல்கிறான்னு மரம் பிடிக்கிறாங்க. மரம் நல்லா இருந்தா லைக் போடுங்கோ. இங்கே தெரிஞ்சிருக்க தெரியல, நான் பிறந்ததுக்கு இன்றைக்கு தான் மழை பார்க்குறேண்ணா. சின்னல பார்த்தது ஞாபகம் இருக்கா, 5 வருஷத்துக்குள்ளே பார்த்தது ஞாபகம் இருக்கா. இதில் ஒரு மலை ஒன்று கூட இருக்குது, இந்த கண்ணே தெரியுது, கமரா தெரியலை. பாருங்க, அடுத்த வீடியோவில் போடுறேண்ணா. பார்த்தீங்கன்னா தெரியும், இதில் ஒரு மலை ஒன்று இருக்கும் கூட, கண்ணு தெரியுதோ தெரியல. மத்தியமானத்துக்கு வந்துட்டேன். எங்கே இருந்தேன்டா, யாழ்ப்பாணத்துலேருந்து கொழும்பு போய் கொண்டு நினைக்கிறேன். மலை நான் பிறந்ததுக்குண்டே தான் மலையை பார்க்குறேண்ணா. சின்னல பார்த்துருப்பேன், ஞாபகம் இல்லை. இது மலைன்ற பேரும் தெரியலை. எங்கேண்டா மத்தியமானத்துலேருந்து கண்டி ரோட்டால் வரைக்கும் முதலாவது மலை. மலைன்ற பேர்கள் தெரியலை, தெரிஞ்சால் கவுண்ட் பண்ணுங்க. அவ்வளோ மலை நல்லா இருக்குல்ல, ஏறலாமா தெரியா. நாங்கள் கொழும்பு போகிறபடியா லேட்டாக முதலிய மினக்கிடையில் அது. ஆனால் நல்லா இருக்குது. கமராவுக்கு வந்து தெரியலை, ஆனால் முதல் காட்டு நான் தெரிஞ்சது தானே இந்த ரோட் தான். இதில் எழுதியிருக்கு சிங்கள தலைவன், நான் தமிழன் வாசிக்க தெரியா. ஆனால் இங்கிலீஷெல்லாம் போட்டா வாசிப்பேன். இந்த மலை எப்படி இருக்குன்னு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நீங்கள் அந்த ஸ்கூட்டர் வந்து இப்போ தான் காண்றேன். பருத்துறையில் யாழ்ப்பாணத்தில் நான் காணவே இல்லை. பிகாரி என்று தான் நினைக்கிறேன், புத்தர் நினைக்கிறாரு, தெரியலை. போவோம். முதல் மலையிலன்னு சொல்லியிருப்பேன். இந்த சைக்கிள் கூட்டியாச்சு, மலையில் ஏற போகிறோம். வாங்க, இந்த இதுதான் முதலாம் ஏறலாமா, ப்ராப்ளம் இல்லையோன்னு கேட்டேன். நான் அந்த காட்ட ப்ராப்ளம் இல்லையா, சிங்கிள நான் இங்கிலீஷெல்லாம் கேட்டேண்ணா. எப்படி இருக்கு? திஸ் இஸ் த மலை. நல்லா இருந்தா லைக் போடுங்க. சி நல்லா இருக்கேன்டா, ஒரு காயிண்டு போட்டு விடுவோம். கிரவுண்டில் ஆட்டத்தான் நல்லா இருக்கும். வேற போகிறோம் சும்மா. அவங்க மட்டும் சரி, இங்கே அதுவும் மழை தான், வீடியோவுக்கு தான் அப்படி இருக்கு. நல்லா இருக்கும். ஆனால் என்ன வலிக்கி விழுந்தா சரி, மழை காலத்தில் வேறு எல்லாம் நினைக்கிறேன். நிறைய பேர் ஏறினோம், அவையில் அந்த பாதைக்குள்ளால் ஏறினோம். என்னை பற்றி தெரியுதான், நடு வாசலுக்குள்ளால் ஏறி விட்டேன். ஆனால் ப்ராப்ளம் ஒன்று இல்லையான்னு தான் சொன்னவா, அதான் ஏறிட்டேன். ஏறுறதும் கஷ்டமாக தான் இருக்கு. இன்னும் இவ்வளோ தூரம் வந்துட்டோம். அந்த போட்டு என்ன கோரத்து பக்கத்தில் இந்த சைக்கிள் நிற்குது. வாங்க போகலாம். பார்த்தீங்கன்னா இடமெல்லாம் அப்படி இருக்கு. நல்லா நிலைக்கு போடுங்க. அரேன் விழுந்தா சரி போலையா, மாறி வலிக்கு விழுந்தா சரி. அங்க காலுகளின் தடம் மாறுது பாரு. நான் பலன்சா தான் போன். வேற இடத்த இன்னும் மேலே பிடிக்குது. விகாரன்னு நினைக்கிறேன். விகார தான், புத்தருண்ட விகாரையா எனக்கு தெரியாது. வாரம் பெக்கமர். பெக்கமரா ஓகே. எப்படி இருக்கு? இதான் நல்லா இருக்குல்ல. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. கால்லாம் சுடுது, செருப்போட வரலாமா தெரியலை. விஆர் என் வழியாக வரையலான்னு தான் நிற்கிறேன். ஓ நல்லா இருக்கு. இந்த இதுதான் மலையில் ஏறுறேன். இது மலை தானே? மலையை தானே இது? எப்படி இருக்குறாங்க? சைக்கிள் வந்து அங்கே நிற்கிது. இவ்வளோ தூரம் வேகமாக தான் நடந்துட்டோம். இன்னும் எஃப்னாகின்னு 4 கிலோமீட்டர் இருக்கு. ஓமா போவோம் போய்கொண்டே இருப்போம். உள்ள போகலாம் தானே.
கேமராவை கொண்டு போகலாம் ஐயா, வாசல் மட்டும் கொண்டு போவோம். கோயிலே விட மாட்டாங்க, இங்கே வருதாங்களோ ஐயா. இது 2 காட்டுற இடங்கள் இப்படி இருக்கு. சைக்கிள் அங்கே நிற்கிது. நீ எத்தனை வேலை மழை இல்லை மேலே வர போகிறது இல்லையா. வருவோம் இதில் மாதிரி இல்லை. வந்து சைக்கிள் மங்கால ஓடுறது கிடைக்கும். ஓமா வீடியோ எத்தனை நிமிஷம் எப்படி இருக்குடாங்க. ஏர்மேனோட ட்ராவலிங்குக்கு வரேன்டா. எனக்கு வரக்கு முதல் நான் டிக்டாக்ல ஓடுவேன். வாராக்கள் சொல்லுங்கோ. யாரு அந்த ரோட்டால வந்துடுறாங்க. சரி அவங்க இதுக்கு மேலே வேறையில கையை நோவுதுக்கு போன போச்சு. ஆமாம் நல்லா இருக்குல்ல அடங்க. ஒருவேளை இல்லை வரலாறுல மழை இந்த கல்லில் இருக்கும்போது படிச்ச உண்மைதான் போல. கல் தான் நம்ம வெள்ளரிசி மரம் போல இருக்குன்னு தெரியலை. பார்த்து தான் கால் வைக்கணும். இந்த காலில் வெட்டியும் விட்டுரும். பாறை தானே அங்கேயும் ஒரு மலை இருக்குது தெரியுது. சுத்தோர மலை தான் போலையா, சும்மா அந்த மாதிரி இருக்குண்ணா. கேமரா தான் அது போன் கேமராவுக்கு வந்து சின்னதாக காட்டுது. இது நீத்தடாமோ தெரியலை. வரலாறுல அப்படி தான் கிடக்கிற மாதிரி கிடக்கிறேன்டா. தெரியலை, தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. விழுந்தா சரி என்ன ஒரு மாதிரி ஏரியாச்சு. ஓகே, நீ ஒரு கும்பிட்டுட்டு ஒரு சுற்றி கொண்டு வரும். சந்திரவட்டக்கல்லோ தெரியலை, ஸ்பெல்லாம் இருக்கலாம். இல்லை சந்திரவட்டக்கல் இங்கே ஒரு நாங்கள் வந்துடும். நாம் அந்த ரோட்டு அதான் அங்கே தெரியுது. அந்த ரோட்டு அதான். இது கொஞ்சம் திறந்தில்லாமல் இருக்கும். அம்மட்டு விழுந்தா சேட்டி போகலையா இங்கே. நான் இங்கே மாமெல்லாம் மேத்து போட்டுது. சரியா, இஸ் மலை கீழே ரங்கக்கூடாது தான் போட்டிருக்கு. தமிழால் ஓடையில் சிங்களத்தில் ஆச்சரியக்கூடிய போட்டிருக்கு. இறங்கிட்டு இல்லை மேலே ஏற கஷ்டம்தான். கால் இல்லை படியாக கிடாக்கு. மேலே ஏறின ஒரு நேரம் ஓரளவு வர வரல படி கூட்டிட்டு அங்கே ஒரு மேலே விடாக்கு. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. சுருவில் என்னென்னா ஒரு மாதிரி மலையெல்லாம் சுற்றி பார்த்தாச்சு. அடுத்த நீ கொழும்பு தான் அப்படியே நேராக போக வேண்டியான். எதுவும் நல்ல பார்க்குற மாதிரி எதுவும் நல்ல இதாக இருந்தா. இப்போ இந்த ரோட்டை எப்படி இருக்கும் அப்படியே பண்ணலாம். சும்மா கையை விட்டா சரி, ஓடவே இல்லை, உழைக்கவே இல்லை. அதில் இருந்து ஒருக்கா சைக்கிள் எடுத்து ரோட்டில் விட்டுறான். அது என்னடா சண்டை வாரில் போகுது. ஏன் நல்லா தான் கிடக்கு. தொப்பியை போட்டுட்டேன், தொப்பி வரத்தோம் நிற்கிது. வீடியோ இருக்கு, நான் வரேன். இடங்கள் எப்படி இருக்குது பிடிச்சிருந்தாலே கொடுங்கோ. உனக்கு சார்ஜும் போகுது. பவர் ரேங்க் இருக்குது, எல்லாரும் பவர் ரேங்க் வரைக்கும் இருக்குது. அதை நினைக்கிறேன். சார்ஜ் எங்கேயோ கேட்டு போட்டால் சரி. என்ன இது இப்படி ஒரு ரோட்டு இருக்கோ தெரியல, பார்ப்போம். வீடியோவில் நில்லுங்கோ. ஒரு 2 நிமிஷம் எனக்கு அப்படி ஒரு ரோட்டு இருக்காண்டு இந்த ஸ்பீடு தெரியும் தானே. அந்த மாதிரி கிடாக்க இங்கே நீங்களாம் என்ன செய்ய முடியும். ஒரு 50,000 கேட்ஸ் பவர் ஒரு 5 வேணும். சரி, அதுவும் ஒரு 20 டிவி ஸ்டோரேஜ் உள்ள போகணும். உங்கள் வேணும் ரோட்டை எப்படி இருக்கண்டு. இப்போ தான் மேடாக இருக்கே ஒழிய இப்போ பள்ளம் ஒன்று வரப்போகுது. அதை நினச்சா இப்படி எங்கள் யாழ்ப்பாணம் பக்கம் இருந்தால் சரி
உங்களை வரியாங்க முறுகி கொண்டு இருக்காங்க பைக்கில். ஆனால் போலீஸ் இல்லை. ஒருவேளை கண்டிருக்கல சில பைக்கு டிராவலர்ஸ் போகிறவங்க டிராவலிங்க இந்த ரோட்டில் தான் போகிறேன் கண்டிருக்கேன். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் போடுங்க. இன்னொரு பள்ளம் வருது மேடும் வருது இப்படியே தான் ரோட்டு போகணும்னு நினைக்கிங்க. இதுக்கு ஒரு சட்டப்படியான ஒரு பெரிய வெள்ளம் ஸ்வைங்கண்டு போக கையை விட்டாச்சு. கைப்பிடிக்காட்டிக்கும் அது ஆனால் போகும் என்றாலும் இப்பறியல் வருது கைப்பிடிக்கத்தான் வேணும். காற்று தட்டி விடும். சிக்னல் ஆனால் என்ன ஆக்க வேண்டேன். என்ன இந்த இது ஒரிஜினல் கலரா? ஒரிஜினலாக வந்த கலர் தான். ஃபோனில் நான் எடிட் ஒன்றுமே பண்ணல. அப்படியே வீடியோ எடுத்து அப்படியே ஓடணும். அது இலையெல்லாம் அப்படியே சட்டப்படி. இங்கே கொஞ்சம் குளிராக தான் கிடக்கு. அங்கே யாழ்ப்பாணத்தில் அடிச்சு ஊற்றுது வெயில். மழை மழை மாதிரி வாரம். இதில் ஒரு இடத்தின் பேருந்து வந்திருக்கு. இவ்வளோ தூரத்துக்கு பிறகு மத்தியமானத்தில் இந்த இடத்தின் பேர் தான் முதலாக கிடக்க. முதலாக இல்லை, முதல் 2 வந்தது. அது வீடியோ எடுக்கல. மதவாச்சி என்ன தமிழால் ஓட்டு தமிழ் ஏரியா இருக்குது போல எங்கால. மதவாச்சி கேள்விப்பட்ட ஏரியா மாதிரி கிடக்கு. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கவுண்ட் போடுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கண்டிக்கு இன்னும் 154 கிலோமீட்டர் இருக்குது. கண்டி ரோட்டால் ஓடணும். அல்லது இடைக்குள்ளால் ஒரு பெண்டு இருக்குல்ல திரும்புதல்ல, அதால் ஓடணும் தெரியலை. சிலது கண்டியாலையும் போவேன். இந்த சார்ஜுகளை பொறுத்து தான். சார்ஜ் இப்போ 100 தாங்கிறதுக்கு சார்ஜை பொறுத்து இப்போ தான் வருது சோடா அடிச்சதுக்கு. சார்ஜுகளை பொறுத்து கண்டியால் ஓடுறதோ இதாக இடைக்குள்ளால் ஓடுறோன்னு சொல்கிறேன்னா. பார்த்தீங்கள்டா இப்போ என்ன காட்ட போகிறேன்ட்டு பார்த்தீங்கள்டா ஃபோன் கிளங்காமல் பிடிக்கணும் வேண்டா. வானம் வந்து வீடியோவுக்கு தான் அப்படியே இருக்க ஒழிய இது வந்து கிழக்கு பக்க வானம். கிழக்கு பக்க வானம். நேரில் வந்து பளிச்சுண்டு இருக்கு. எப்படி சொல்கிறேன், லைட்டு போட்ட மாதிரி. இடம் அப்படி மரங்கள் எப்படி இருக்கு. மரங்கள் பிடிச்சா லைக் போடுங்கோ. இந்த இடம் பிடிச்சிருந்தா லைக் போடுங்கோ, கமெண்ட் பண்ணுங்கோ. சரியா வசூல்கள். இப்போ எத்தனை கிலோமீட்டர் வந்துட்டேன்டா வந்துருப்பேன் தெரியல. அனுராதபுரம் ரோட்டா. அனுராதபுரத்துக்கு இன்னும் ஏதோ 32 கிலோமீட்டர் இருக்குது. கண்டி ரோட்டால் நேராக போகாமல் அப்படியே அனுராதபுரம் ரோட்டால் அப்படியே திரும்பினான் வரைக்கில் கண்டி ரோட்டால் வர பகலாக இருக்குங்க. இப்போவே டைம் இப்போ பார்க்கலாம். வீடியோவுக்கு டைம் பார்க்கலாம் கிடக்கு. கிட்டக்குது
எப்படியும் இப்போ ஒரு 5:45 வரும், 5:45 6 மணி வரும். இந்த அனுராதபுரம் ரோட்டு நல்ல ஸ்பீடாக தான் போகுது. ஆனால் சைட்டான இடங்கள் நல்லா இருக்கு. இதே விட இன்னும் நல்லா இருந்தால் நல்லா வேண்டாம். போஸ்டெல்லாம் அவ்வளோ நட்டுக்கிறாங்க, அதான் மரங்களை பிடுங்கிருக்கிறோம் போல. ஏனென்றால் சரி இதில் மேலே விகாரி இருக்காங்க, இங்கே கடையெல்லாம் போட்டு திஸ் இஸ் த விகாரி அரசு மரம். ஓகே. இந்தியாவில் இவ்வளோ நேரம் அந்த ரோட்டு இது நல்ல ரோட்டு தான் இருக்கிறாங்க. நல்ல ரோட்டுன்னு சொல்கிறது நல்ல நல்ல கலர் கலர் மரங்கள் இருக்கிறாங்க, அதுக்காண்டி சொல்கிறேன். கொழும்புக்கு இன்னும் 209 கிலோமீட்டர் பார்த்தேன், 209 கிலோமீட்டர் இருக்குது. ஓகேவா? அனுராதபுரத்துக்கு இன்னும் 9 கிலோமீட்டர் இருக்குது. அதே கொழும்பு கண்டா இன்னும் 200 கிலோமீட்டர் இருக்குது. இப்போ இங்கேண்டா இந்த வயல் நல்லா கிடந்தது, அதான் சும்மா ஒரு சுற்றி பார்த்து எப்படி இருக்குது, நல்லா இருந்தா அங்கே நிற்கி சைக்கிள். இப்போ எத்தனை கிலோமீட்டர் வந்துட்டோம்டா தெரியலை, இனிமேல் தான் பார்க்கும். இன்னும் கொழும்புக்கு இன்னும் 200 கிலோமீட்டர் இருக்குது. இது என்னென்னு தெரியல, ஆனால் நல்ல தரமான ஒரு காடாக இருக்குங்க, பார்த்தா தெரியுங்க. சும்மா அப்படியே போகுது. இது அனுராதபுரம் போகிற அதான் பாதைன்ட்டு. இது காடு நல்லா கிடந்தாண்டி இதால் போயில காடு சும்மா ஒரு வீடியோ எடுக்க. அனுராதபுரத்துக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் 8 கிலோமீட்டர் இருக்குது. இப்போ நல்லா சட்டப்படியான இங்கே போஸ்ட்டுண்ட டவுல் மரங்க மரம். இந்த இடம் அப்படி இருக்குது. இது நல்ல காடு நீட்டாக எடுத்திருக்காங்க. கீழே ஒன்றுமே இல்லை, ஆனால் பெரிய பெரிய மரங்கள். ஒருவேளை நேவி என்ற ஆர்மியாக கலந்தையாக இருக்கலாம். ஏண்டா கீழே புல்லாக தான் கிடக்குது, மேலே நல்ல பெரிய காடு. இது அடுத்த வெள்ளம். நான் அனுராதபுரம் போய் சீரியா கொழும்பு போயிட்டு வரைக்கு அதால் போக போகிறேன். நான் இப்போ குறுக்கு பாதையால் போக போகிறேன். தமிழால் தான் போட்டிருக்கு, போட்டுகளில் தமிழால் எடுக்கிற போட்டிருக்கு. அதாங்க இப்போ என்னென்னு சொல்கிறது, அனுராதபுரம்ன்றத அனுராபுரம் இன்னும் போட்டிருக்கு. ஓகே, அது ஒரு ரயில்வே ட்ரக் இருக்குது போல. வீடியோவில் தெரியுதோ தெரியல, தூரம் வீடியோவில் தெரிய நினைக்கிறேன். ஒரு மாதிரி அனுராதபுரம் வந்தாச்சு. இதான் அனுராதபுரம் போட். ஒரு வீடியோ எடுப்போம். இல்லை நோடி மிஷின் தலே சந்தி உயர்தான் இல்லையா. திஸ் இஸ் மை சைக்கிள். அனுராதபுரம் இன்னும் அப்படின்னு டவுனுக்கு 2 கிலோமீட்டர் இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த போட்டிலேருந்து 2 கிலோமீட்டர்லாம் டவுன் பழமையாக வாரது. அனுராதபுரம் இண்டே தான் வந்திருக்கேன். ஓகேவா? திருப்பஞ்சல் இருப்பேன். இதான் அனுராதபுரம் போர்ட். இட்ஸ் மீ சைக்கிள் ட்ராவலிங். ஐ கோ டு கொழும்பு. அதோட இன்னொன்று சொல்லணும் என்னென்னா, கொழும்பு நான் இரவு நின்று போக மாட்டேன், அப்படியே ஒரே ஏரியா தான் போவேன். அனுராதபுரம் தாண்டி போய் நிற்கிறேன். என்னண்டா அங்கே அதுக்கு ஒரு வியாரம் இருக்குது, இதுக்கு ஒரு வியாரம் இருக்குது. வியாரோட சைஸ் அப்படி மலைன்ற அளவுக்கு பெருசாக இருக்குது தெரியுமா. நான் இப்போ தான் வியாரம் பார்க்குறேன். நான் இங்கே இதுக்குள்ள இரவில் கேமரா தெரியாது. பகல் எப்படியும் சீரியா அந்த ரோட்டால் தான் வருவேன். இரண்டபடியா வேற தெரியுது. லைட் போட்டிருக்காண்டாலும் கேமரா தெரியுதில்லை, ஒன்றும் செய்ய முடியாது. அனுராதபுரம் தாண்டியாச்சு. இந்த காட்டுப்பாதைக்குள்ள காட்டுப்பாதை தான். இந்த காட்டுப்பாதை தான் கிட்டு வேற ஏண்டா வரைக்கும் கண்டியதால் வரலாம். கண்டியாலே போய் கண்டியாலே வர எரியணும் இல்லை.
இதில் ஒரு விகார் அனுராதபுரம் விகார கூட தானே ஒரு விகாரை ஒரு விகாரா சட்டப்படியாக இருக்குது நேரில் தான் செம்மையாக இருக்குது வீடியோவுக்கு தான் கிளியர் இல்லாமல் இருக்குது ஒரு விகாரை அடுத்த விகாரை வரப்போகுது என்னடா வந்து விலை இப்போ நுழைவு ஓட்டுருக்கு என்ன இடமா இருக்கும் யாருக்கு தெரியும் போவோம் அங்கேயே ஒரு விகாரை வண்டி இருக்கு தமிழ் தமிழ் சுருவல் இப்போ இங்கேண்டா அனுராதபுரத்தில் வந்து ரோட்டெல்லாம் வளைஞ்சு மெப்பே என்ன குழப்பி விட்டுது இப்போ வந்து குருநாள் போய் தான் போகணும் அதனாலே ஐகோட்டு குருநாள் போயிட்டு கொழம்புக்கு ஏதோ குருநாள்லேருந்து 55 கிலோமீட்டர் ஆகும் போயிட்டு வீடியோ ஓடுறேன் இப்போ சரியாக வந்து 8 மணி ஓகேவா பாய் நல்ல குளம் இப்போ என்னென்னா குருநாள் போய்த்தான் கொழும்பு போக போகிறேன் ஏனெண்டா அனுராதபுரத்துக்கு சுற்றி விட்டுது வாழை அதனால் வந்து குருநாள் போய்த்தான் கொழும்பு போக போகிறேன் நீ டம்பில் போய் குருநாள் போய் கொழும்பு ஏதோ 200 கிலோமீட்டர் தான் என்ன வச்சுட்டு எப்படி காலம் 10 மணிக்கு எல்லாம் போயிடலாம் அவ்வளோ அடுத்து இன்னொரு போட் வண்டி இருக்கு பார்ப்போம் என்ன யாழ்ப்பாணம் மதாலையும் போகலாம் இப்போ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா திறப்பனை அங்கே மரதன் கடை விலை தெரியலை அந்த பேர் சிங்களத்தால் இருக்குது மரதன் கடை விலை நான் இப்போ எதால் போய் கொண்டு நிற்கிறேன்டா டம்புளைக்கு போய் அப்படியே குருநாள் போய் அப்படியே கொழும்பு போகிறோம் அதான் என் பிளான் ஏண்டா அனுராதபுரத்தில் வந்து புத்தகத்தால் போகிற பிளான் தான் இருந்தது அது ரோட்டை மாற விட்டுட்டேன் அது மெப்பே சுற்றி விட்டுது கெக்கிராவன்ற ஒரு இடத்தால் போய் கொண்டு நிற்கிறேன் இங்கேண்டா டம்பிளில் போனால் அங்கே டம்பிள் ஏதோ பேர் டம்பிள் அங்கால என்னென்னா குருநாளுக்கு அங்கால கொழும்பு முதல்ல டம்பிள்க்கு இன்னும் 20 கிலோமீட்டர் இருக்கு கெக்கிராவா அந்த அதில் ஒரு கிரவுண்ட் இருக்கு அதில் வந்து சிங்கிள கொஸ்டின் நடக்குது 2 பார்க்க டைம் இல்லை இப்போ சரியாக வந்து 11:20 அங்கேண்டா டம்பிள்க்கு இன்னும் 2 கிலோமீட்டர் தான் கிடக்கு ஃபோக்கஸ் ஆகிற கேமரா கிடைக்குது அவரோட இதுக்கு நல்லா குளிரா சும்மா பனி பொழியுது ஆனால் அவ்வளோண்டு இல்லை சும்மா பனி மழையாண்டு இல்லை கேமராக்கே வெளியே தான் தெரியுது கண்ணுக்கும் அப்படி தான் தெரியுது லைட்டாக டம்பிள்க்குன்னு 1 கிலோமீட்டர் இருக்குது காலமாக 4:30க்கு வெளிக்கிட்டே நாங்கள்டா நான் மட்டும்தான் அது நாங்கள்னு சொல்லி பழகிட்டு டம்பிளில் டவுனு தான் நான் வந்து டம்பிளில் டவுன் இங்கே ஒரு பெரிய வானம் கொண்டு வந்தது அதை விட்டுறேன் தெரியல ஓகேவா அப்படியே தொடருமா இல்லையா எங்கேண்டா தம்பிளில் தாண்டியாச்சு நீ குருநாள் போய் கொண்டிக்கிறேன் குருநாளுக்கு இன்னும் 47 கிலோமீட்டர் இருக்குது கொழும்பு என்ன குருநாள்லேருந்து கொழும்புக்கு 103 சரியாக 150 கிலோமீட்டர் இருக்குது இப்போ இதுக்கெலாம் சூரியன் வேற நல்ல கிளியராக இருக்குங்க இப்போ எங்கேருந்து பார்த்தீங்கன்னா வியாரை
தெரியும் குருநாளுக்கு 40 கிலோமீட்டர் இருக்கு. இன்னொன்று எல்லாம் மலை எல்லாம் குளம் எல்லாம் பார்த்தாச்சு, நீர்வீழ்ச்சி ஒன்று தான் பார்க்கல. அது வந்து வரைக்க பார்க்குற பிளான் ஒன்று இருக்கு. ஓகே பார்ப்போம். பார்த்தீங்கன்னா குருநாளைக்கு 25 கிலோமீட்டர் இருக்குது. இந்த மலை வந்து ஏறி வந்துட்டேன். அது வேறு சைக்கிள் ஓடையில் அது ஏறி வந்துடுவேன். போகிறது இந்த பள்ளம் அது மட்டும் போகுது. திடீரென்று வானம் காண போகணும். ஓகே, அந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க. திஸ் இஸ் மை சைக்கிள். வெக்க மரத்தில் அந்த பள்ளத்தை காட்டுறேண்ணா. பள்ளம் வேறு லெவலாக இருக்கா, அப்படியே போய்கொண்டே இருக்குது. பாப்பா அவ்வளோத்தோட ஒரு மேடண்டு வரும். கட்டாயம் பள்ளம் வந்தால் கட்டாயம் மேடண்டு வரும். அதுங்க அடுத்த பள்ளமா நீ விரைக்க தான் கஷ்டமா. விரைக்க வந்து புத்தளத்தால் தான் வரும். இந்த இதால் வாரது வந்து கொஞ்சம் கஷ்டம் தான். ஏன்டா பள்ளம் இல்லை, இப்போ பள்ளமாக இருக்குது. விரைக்க மேடல்ல இருக்கும். அதை தான் சொல்லும். கூட நல்லா இருக்கு. இப்போ இந்த விரைக்க முங்கி கொண்டு வரும். இந்த காடு நல்லா இருக்கு. சட்டம் திறமை இருக்கு. இன்னும் பள்ளம் முடியல. எனக்கு என்ன இது ஒரு மலைக்கு ஓ மறுபடி வந்தால் வீடியோ கரெக்ட் ஆக்கிறேன். அடுத்து இன்னொரு பள்ளம் இங்கே. அதான் போனுக்கு அடங்கா. அடுத்த பள்ளம் இது ஆளும் பெரிய பள்ளம் போல. ஏண்டா கண்டரே ஏற்கலாம். பாதை சரியாக தான் பாருன்னு நிற்கிறேன். மேப் பார்த்து தான் பாருன்னு சரியாக தான் இருக்கும். ஆனால் அனுராதபுரத்துக்கு குரங்கு நிற்கிது. போனை கவனம் வச்சுருக்கணும். தேசி சொன்னோம் குரங்கு போனை பறிச்சிருவான். கவனம் வேறு. அடுத்த பள்ளம் பள்ளம் ஆளுங்கண்ணா. இது அளவுக்கு விரைக்க வரண்டா கஷ்டம். சைக்கிள் நான் நடந்து வந்துடும். போன்லாம் இப்படி இருக்க வழியா நேரில் சும்மா அந்த மாதிரி இருக்கு. கல் எடுக்கிறாங்க. கல் எடுக்கிறது போல. இது ஒரு சிங்கமேடு.
ஆனால் இதெல்லாம் மழை காலத்தில் இவ்வளோ நாளாக விழாமல் இருக்கும். இங்கே இப்போ தான் இது பார்த்தா இங்கால ஒரு மல்லி கொண்டு கிடக்கு மூங்கில். அங்கெல்லாம் மூங்கிலே தட்டுப்பாடு எஃப்னா பக்கம். ஏன்னா பட்டம் இல்லை அங்கே ஏற்றுறது. வர வர மரங்கள் எல்லாம் பெருத்து கொண்டு தான் போகுது. மரம் பெருத்தா ரோட்டு சின்னனா அது. அதான் இதாகுது. இங்கே ரோட்டு சின்னனா இருக்குது. மரம் வந்து சார் இதில் ஒரு பால் என்ன இது ஏதோ வலை இதால் அப்படியா பைக் ஓடி வர போகிறாங்க. உடனே அது முன்பக்கத்தால் கவுட்டா இந்த காலில் விரிசு. இதுக்குள்ள போகலாம் நினைக்கிறேன். இது ஒரு மலை. இது மலை ஏறுற பாதை. எங்க அந்த இடைக்குள்ள பாதை. ஓ இங்கே இப்போ நான் பார்க்க மறந்துட்டேன். அங்கே மாற்றி மாற்றி 2 பக்கம் எடுக்க வேண்டிய எப்படி காடை அப்படி இருக்கு. இது முள்ளுக்கடை இல்லையா? மரத்துல சைஸ் மலை மலையா வருது. இதுக்கால மாறிக்கிட்டு விழுந்தா சரியா? சைக்கிளே பிரேக் இல்லை எங்க காலாலாம். மலை எப்படி இருக்கு? இதுக்குள்ள பெரிய வெள்ளம் உண்டு. இந்த ரோட்டுக்கு இங்கெல்லாம் போகணும் வேண்டாம். டிப்பர்களும் வருது. இந்த பள்ளத்துக்குள்ளால அவங்களுக்கு கண்ட்ரோல் இருக்கா கட்டி விட்டுட்டு போயிடுவாங்க. அவங்கள கேஸ் வராது. ஏன்னா அவங்களையும் பிள்ளை இல்லை. ரோட்டுக்கு வழியில் வந்து எங்கே ஒரே ஒரு டவுட் என்னென்னா இவ்வளவு காட்டு பாதைகள் அளவாரம் சிங்கம் நிற்காதோ? சிங்கம் இலங்கையில் இல்லையோ இல்லை நிற்காதோ? அதான் எனக்கு டவுட்டாக கிடையாது. என்ன காட்டுக்குள்ளால நான் இது கல் நல்லா இருக்கு. சும்மா அந்த இதுவும் பள்ளம் தான். எங்கேயோ பள்ளத்துக்குள்ள போயிட்டான். பார்த்துக்கிற பள்ளத்துக்கு தான் போகுது. எங்கேயோ மேடு வந்து வரப்போகுது. மேடுக்கான் சிக்கிற கொடுக்க போகுது. எவ்வளோ தூரம் ஒரு 2 தெரியா நீர்வீழ்ச்சி தான் வந்ததுக்கு பார்க்கவே இல்லை. கண்ணிலேயே காண கிடைக்குது. நீர்வீழ்ச்சி தான் எனக்கு விருப்பம். கண்ணில் காண கிடைக்குது. ஆனால் குளிருதான் அங்கே யாழ்ப்பாணத்தில் இருக்கிற கேக்கு சும்மா எப்படி அங்கே நெருப்பு கொளுத்தின மாதிரி இருக்கும். இங்கே தான் பனிக்காலத்தில் நிற்கிற மாதிரி இருக்கிறது. சுருவல் என்னண்டா இது வரைக்கும் அந்த காடுகள்லேயே கொஞ்சம் பெரிய காடு காட்டுறேன்னா பார் அப்படி காடு இந்த சைஸ் ஏதோ படங்களில் பார்க்குற மாதிரி நேரில் பார்க்குறேண்ணே. சும்மா அந்த மாதிரி வேறு லெவலாக இருக்கு. அப்படியே போகுது போல எனக்கு. அந்த இது அந்த கண்டி பக்கத்தில் அந்த ரோட்டு கண்டி அந்த கண்டி சைட்டால் இருக்கிற குருநாள் ரோட் அதான் அவ்வளோ மல்லிகை சரின்னு சொன்னவன் அங்கே போன பறிச்சு வைக்குமா வந்து எப்படி காடு பிடிச்சிருந்தா. ஆனால் எல்லா வீடியோலையும் சொல்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா ரீபோஸ்ட் பண்ணணுமா. காடு எப்படி இருக்குன்னு ஆன் பண்ணுங்கோ. அப்படியே ரோட்டை மூடிட்டு சும்மா இங்கே லாங் ரேஞ்சில் இருக்குங்க. சொல்லல எப்படி இருக்கு காடு. இதுக்குள்ள யானை இருந்தா தப்பு. இது அந்த மாதிரி வேறு லெவலாரு. எனக்கு ஒரே ஒரு ஆசை சிங்கத்தை பார்க்கணும். அதுக்கு நான் சரணாலயத்து தான் போகணும். இல்லை இதுக்குள்ள வந்து சிங்கம் நிற்காதோ அதான் இந்த டவுட். அப்படி பின்ன கார் வருது
வளைச்சு நான் அடிக்கல அது அதை எடுத்து ஏண்டா இது பள்ளம் இல்லை ஃபாரஸ்ட் ஏரியா இதால் வந்து இரவு வரையிலாத தான் நிற்கிறேன் இரவு பஸ் போகமெண்டா வரலாம் பஸ் போகிற ரோட்டால் இரவு எந்த இதாலையும் வரலாம் ஏண்டா கொஞ்சம் சேஃப் யானை நின்றாலும் வந்து லைட்டுக்கு வந்து யானை தள்ளி போய் எந்த இடத்துக்கு தள்ளி எங்கே போகுது யானை இந்த வாரன் சோச்சை கடிச்சிது ரெண்டு பேரும் காடு எப்படி இருக்கு ஃபோட்டோவில் மரங்க சின்ன நான் காட்டு தான் நினைக்கிறேன் சும்மா எப்படி சொல்கிறது உங்களோட ஒரு படி ஒரு 3 போஸ்ட் அளவுக்கு மரம் நிற்குதான் மரத்துக்கு அடிக்கப்பேன் வீடியோண்டா பக்கத்தில் போதான் ஒரிஜினல் காட்டு குளம் இருக்கு நினைக்கிறேன் தண்ணீர் சத்தம் இல்லாமல் இருக்குது நல்ல ஸ்பீடா இது குரங்கு மாமா நிற்கிறார் இந்த வெனத்தால் இது காடண்டே ஓட்டுருக்கு காடு தான் என்ன சிங்களத்தால் ஓட்டுருக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கோ ஏன்னா சிங்களம் தெரியாது இங்கிலீஷ் இருந்தாலும் முறையத்துக்கு வாசிப்பேன் சிங்களத்தால் ஓட்டா நான் என்ன செய்வேன் என்ன அது கொடி அடிக்கலாம் அதேங்க எவ்வளோ நேரம் கேமரா அடிக்கலாம் சும்மா வேற மாதிரி காடு ஒரு இந்த காடு முடியுதோ காடு முடியுதோ தெரியல இன்னும் வழி இருக்கு வாசிக்கிறது எல்லாம் சிங்களத்தால் இருக்கு தமிழால் விட்டா நான் வாசிக்கிறேன் இங்கிலீஷால் விட்டா வாசிக்கிறேன் காடு முடியுதோ வீடுகள் எல்லாம் இருக்கு காடு முடியாது ஒரு பக்கம் காடாக இருக்கு ஒரு பக்கம் இங்கே அப்படியே பள்ளம் அப்படிடாங்க இந்த காடு உங்களுக்கு இந்த ஒரு ரோட்டை இதுக்குள்ளால வேறது ஓகே அங்கே கவுட்டில் ஓடும் சைக்கிள் அது ஏண்டா ஒரே இதாக இருக்குது செங்குத்தாண்டா ஒரு 85 வாயில் நிற்கிதான் ஒரு அண்ணா சொன்னவர் சோடா வண்டி குடிக்க வேண்டாம் இல்லையா குடிக்க சொல்லி ஏன்னா சோடா குடிக்க ஒரு நாள் குடிக்கலான்னு 2 நாளும் குடிக்க ஆளுங்க சோடாண்டு எத்தனையா குடிக்குது அதான் எல்லாம் குடிக்கிறாங்க காலப்பட்டி சாச்சு சும்மா அந்த மாதிரி ஸ்பீடெலாம் போடா கையை விட்டாலும் முழுக்கும் போல ஆனால் ஒன்று கல் மட்டும் தராக்கினா சரி தேயிலத்தை தொட்டு தான் நான் காணல தேயிலை தோட்டம் கண்டியில் ஓ சரி ஆனால் கண்டிக்கு பக்கத்து மேலே தான் இருக்கலாம் அதோட என்ன சொல்லணும்டா என்னோட டிராவலிங்குக்கு வர விருப்பமான ஆட்கள் எனக்கு ப்ரைவேட்டாக மெசேஜ் பண்ணுங்க அதோட வந்து டிராவலிங்கண்டா நாளை போகிறோண்டா இந்த 1 கிலோமீட்டருக்கு இன்னும் முடிவு செய்யவே நாளை இப்போ போகிறேன்டா ஒரு மாதத்துக்கு முன்னாலேயே முடிவு செஞ்சிடும் அதனால் ஒரு பிரச்சனையும் இல்லை டிராவலிங்குக்கு வார சைக்கிளா அதான் முக்கியம் வாராக்கள் எனக்கு மெசேஜ் பண்ணுங்க வந்து ஒரு நாளைக்கு வந்து 22 கிலோமீட்டர் இருக்கு என்னடா நல்ல வேத்தனமான பள்ளம் நடுவுக்கு நாய் நிற்கிது என்னது ஒரு வேளை கொடுக்க வந்தா என்ன செய்யலாம் வந்தா கவலை வண்டியா ஏண்டா ஸ்லோவாக போகிற வண்டி இல்லை ஸ்பீடாக தான் போகுது
எப்படி பழம் வேண்டாங்க இப்படி மலையேன் செதுக்கி எடுத்துருக்காங்க தானே ரோட்டா அதில் நிற்கிறாங்க இதாங்க. அதான் என்னண்டா நன்றி. இதான் இந்த வீடியோ தான் வந்து பார்ட் 1. பார்ட் 2 வந்து அடுத்த வீடியோவில் போடுறேன். பார்ட் 1 வந்து முழுசாக பார்த்த ஆக்களுக்கு சத்தியமாக நன்றி. ஏன்டா இந்த வீடியோலாம் அவ்வளோ ஈஸியாக யாரும் பார்க்க மாட்டாங்க. ஏன்டா ஆரம்பிச்சிறன் அப்படி நினச்சி தான் பார்ப்பாங்க. ஃபுல்லாக எல்லாம் பார்க்க மாட்டாங்க. ஸ்கிப் பண்ணி விட்டுட்டு சும்மா என்னடா இதாண்டு ஒரு செகண்ட் பார்த்துட்டு தட்டி விட்டுட்டு போயிடுவாங்க. பார்ட் 1 ஃபுல்லாக பார்த்தாலாம் இந்த வீடியோ கடைசியில் பார்த்துருப்பீங்க. அப்படி பார்த்தாக்களுக்கு சத்தியமாக நன்றி. ஓகேவா? பார்ட் 2 வரும். உங்களால் முடிஞ்ச சப்போர்ட்டை பண்ணி வீடியோ பாருங்க. ஓகேவா? பாய். பார்ட் 1 வீடியோ இந்த சேனலில் இந்த இதில் காமெண்டில் ஃபில் பண்ணி வைக்கிறேன் லிங்க், அல்லது சேனலில் போட்டு விட்றேன். ஓகே சார், பாய்.